1 to 12 லைன்ஸ்குள்ள மீனிங் பார்க்கலாம். ஸோ ஆல் டே லாங் த நாய்ஸ் ஆஃப் பேட்டில் ரோல்டு. நாள் முழுவதும் போர்க்களத்திலிருந்து போருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது, நாள் முழுவதும் ரோல்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமாங் த மவுண்டைன்ஸ் பை த வின்டர் சி, அதாவது வின்டர் சி குளிர்கால கடலின் மலைகளின் மத்தியில் அந்த போர்க்களத்தினுடைய சத்தம் நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்குது, ரோல் ஆகிட்டே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸோடைய மீனிங். நெக்ஸ்ட், அன்டில் கிங் அர்த்தர் ஸ்டேபிள் மேன் பை மேன், அதாவது அர்த்தர் ஸ்டேபிள் வரை அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது, போர்க்களத்தினுடைய சத்தம். மேன் பை மேன், மேனுக்கு மேனால் நடக்கக்கூடிய அந்த போருடைய சத்தம் அர்த்தர் ஸ்டேபிள் முடிக்கும் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தர் ஸ்டேபிள் முடிக்கும் கேட்குதுன்னா அர்த்தர்ஸுடைய டேபிளில் இருந்தவங்களும் அந்த போர்க்களத்தில் பங்கு கொள்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால தான் அந்த சத்தம் அங்கே முடிக்க கேட்குதுன்னா என்ன அர்த்தம், அவங்களும் அங்கே முடிக்கும் பங்கு கொண்டிருக்காங்க, அந்த போர்க்களத்தில் அவங்க பங்கு கொள்றதுனால அங்கே முடிக்கும் கேட்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. had fallen in Leonis about their lord king Arthur. லயோனிஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் நடக்குது. அங்கே போர் பண்ணிகிட்ருக்காரு லார்ட் கிங் அர்த்தர். அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா ஃபாலன், விழுறாரு. அவர் ஏன் அப்படின்னா தென் பிகாஸ் ஹிஸ் wound வாஸ் டீப், அதாவது அவருடைய காயம் ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால அவர் என்ன ஆயிட்டார் அப்படின்னா விழ போகிறாரு. அப்போ த போல்டு சர் பெடிவர் அப்லிஃப்டட் ஹிம், அப்போ அவரை தைரியமான சர் பெடிவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவரை தாங்கி தூக்கி பிடிக்காரு. சர் பெடிவர் த லாஸ்ட் ஆஃப் ஆல் ஹிஸ் நைட்ஸ். சர் பெடிவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாவீரர்களும் இறந்துட்டாங்க, நைட்ஸ் எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ இறுதியாக கடைசியாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் பெடிவர் தான். அவர் அந்த போர்க்களத்தில் கிங் அர்த்தர் விழும்போது தாங்கி தூக்கி பிடிக்கிறாரு. அண்ட் போர் ஹிம் டு எ சாப்பல் நைட் த ஃபீல்டு, அதாவது வயல்வெளி அங்கே இருக்குது, அது வழியாக அவர் அப்படியே தாங்கி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு டு எ சாப்பல். அங்கே ஒரு சாப்பல் இருக்குது, அது ஒரு பழைய கட்டடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கன் சான்சல் வித் எ ப்ரோக்கன் கிராஸ், அங்கே வந்து சிலுவைகள் உடைந்து சான்சல்லாம் உடைஞ்சு காணப்படுற அளவுக்கு ஒரு பழைய சாப்பல் இருக்குது. அந்த வயல்வெளியாக அவர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அந்த சாப்பல் பக்கத்தில். that stood on a dark strait of barren land. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தரிசு நிலம், அது ஒரு தரிசு நிலம். அந்த தரிசு நிலத்தில் டார்க் ஸ்ட்ரைட், அதாவது டார்க்கான நீரோட்டம் அங்கே தட் ஸ்டூட் அப்படின்னா நின்றுட்டுருக்கு அப்படின்னா ஒரு டார்க்கான ஸ்ட்ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப், ஒரு ஆழமான, ஒரு பெரிய ஒரு நீரோட்டம் அங்கே நின்றுட்டுருக்கு. அதாவது ஆன் ஒன் சைட் லே த ஓஷியன் அண்ட் on one lay a great water and the moon was full. ஒரு சைடு சமுத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த தரிசு நிலத்தில், இன்னொரு சைடு ஒரு பெரிய கிரேட் வாட்டர், அந்த ஸ்ட்ரைட்டுன்னு சொல்கிறாங்களா அதைத்தான் இங்கே கிரேட் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த கிரேட் வாட்டர் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன் வேற நின்றுட்டு இருக்குது, அந்த மூன் வந்து ஃபுல் மூனாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு 12 லைன்ஸ் முடிக்கும் மீனிங். தென் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 13 to 25 லைன்ஸ், அதாவது தென் ஸ்பேக் கிங் அர்த்தர் டு Sir Bedivere, the sequel of today unsolders all the goodlinest fellowship of famous knights where of this world holds record. அதாவது அந்த மாதிரியான இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவர் அப்படியே அமர்த்தி உட்காரும்போது அந்த இடத்துல சர் பெடிவரும் கிங் அர்த்தரும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு கிங் அர்த்தர் வந்து பெடிவியர்கிட்ட வந்து சொல்கிறாரு, அதாவது த சீக்வல் அப்படின்னா தொடர்ச்சி ஆனது ஆஃப் டுடே சோல்டர்ஸ்னால் விற்பனை. அப்படிங்கும்போது இன்றைய விற்பனையின் தொடர்ச்சியானது ஆல் குட்லைஸ்டு ஃபெல்லோஷிப், அதாவது மிகச்சிறந்த கூட்டுறவு உடைய ஃபேமஸ் நைட்ஸ், அதாவது ஃபேமஸான மாவீரர்கள் வேர் ஆஃப் திஸ் வேர்ல்டு ஹோல்ட் ரெக்கார்டு, உலகம் சாதனை படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்றைய நாளுடைய விற்பனையின் தொடர்ச்சியானது அப்படின்னு ஏன் அவர் சொல்கிறாருன்னா, விற்பனை அப்படின்னா இழப்பை தான் விற்பனைன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருடைய இழப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்லைஸ்டு ஃபெல்லோஷிப்பை, அதாவது மிகச்சிறந்த கூட்டுறவு
குட்லைஸ்டு ஃபெலோஷிப்னா மிகச்சிறந்த கூட்டுறவு நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஃபேமஸான வீரர்களுடைய இழப்பு இன்னைக்கு போரில் நடந்ததில்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹோல்ட் ரெக்கார்டு, உலகம் சாதனை படைத்திருக்கிறது. ஏன்னா இந்த நைட்ஸ் சாதாரணமாக சண்டை போடலை, அப்படி சண்டை போட்டாங்க, இப்படி சண்டை போட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நைட்ஸ் அவங்க அப்படிங்கிறது மூலியமாக உலகம் சாதனை படைத்திருக்கிறது. இந்த ஒரு போர் மூலியமாக, இந்த ஒரு நைட்ஸ் மூலியமாக, இந்த மாதிரியான ஒரு போர் நடந்ததுனால உலகம் சாதனை படைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. சச் ஏ ஸ்லீப், அவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ போர் நடந்ததில் அந்த போர் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த நைட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. தே ஸ்லீப் த மென் ஐ லவ்டு, இவங்களெல்லாம் நான் நேசித்த மனிதர்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஐ திங்க் தட் வி ஷால் நெவர் மோர் அட் எனி ஃப்யூச்சர் டைம், அதாவது நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் அட் எனி ஃப்யூச்சர் டைம், அதாவது எதிர்கால காலத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி அவரையும் வி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்காருனா, அவருக்கும் உடம்புல பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது, அதனால் அவர் இறந்துருவோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ நானும் இறந்துருவேன், ஸோ இந்த நைட்ஸும் இறந்துட்டாங்க, அதனால நாங்கள் ஒருபோதும் ஃப்யூச்சர் டைமில் இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு அதையும் அவர் பெரியவர்கிட்ட சொல்கிறாரு. நெக்ஸ்ட், டிலைட் அவர் சோல்ஸ் வித் டால்க் ஆஃப் நைட்டி டீட்ஸ், அதாவது நைட்டி டீட்ஸ் அப்படின்னா செயல்கள். நைட்டியுடைய அந்த வீரர்களுடைய செயல்களை பற்றி பேசுகிறதுனால அவருடைய ஆன்மா டிலைட் ஆகுது, சந்தோஷமாக இருக்குது, அந்த ஆன்மாவுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாக்கிங் அபவுட் த கார்டன்ஸ் ஆன் த ஹால்ஸ் ஆஃப் கேம்லாட் ஆஸ் இன் த டேஸ் தட் வேர், அதாவது அவருடைய ஆன்மாவுக்கு இந்த நைட்டியுடைய செயல்களை பார்த்து சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு போர் பண்ணியிருக்காரு இவங்க, நம்ம நாட்டுக்காண்டியும் ராஜாவுக்காண்டியும் இந்த வீரர்கள் போர்க்களத்தில் அந்தளவுக்கு போர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த செயல்களை பற்றி பேசுகிறது மூலியமாக அவருடைய ஆன்மாவுக்கு சந்தோஷம் தருது அப்படிங்கிறதையும், அண்ட் வாக்கிங் அபவுட் த கார்டன், அவங்க கூட ஒரு முந்தைய காலத்தில் கார்டனில் நடந்ததும், ஹேம்லாட்டில் இருந்ததும், ஹேம்லாட்டுடைய ஹாலில் இருந்தது, இதெல்லாம் பழசாக அவங்க பழையதில் அவர் கூட இருந்த செயல்களெல்லாம் நினச்சி பார்த்தும் அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. அதே நேரத்தில் அப்படிலாம் இருந்தேன், ஆனால் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. ஐ பெரிஷ் பை திஸ் பீப்புள் விச் ஐ மேடு, ஐ பெரிஷ் நான் அழிந்து விடுவேன், பை திஸ் பீப்புள் which I made, நான் உருவாக்கிய இந்த மக்களால் நான் அழிந்து விடுவேன். ஏன் இந்த லைன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நைட்டியை உருவாக்குறது ஒரு மன்னன் தான், அதாவது ஒரு வீரனாக ஒருத்தனை உருவாக்குற, ஒரு சாதாரண மனுஷனை வீரனாக உருவாக்குறது ஒரு மன்னன் தான். அந்த மன்னன் என்ன செய்வார் அப்படின்னா, பல கலைகளை கற்றுக் கொடுத்து இந்த போர்க்களத்தில் போர் செய்கிறதுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அந்த வீரனை அந்த போருக்கு கூட்டிகிட்டு வருவார். ஸோ அதனால தான் விச் ஐ மேட் அப்படின்னு சொல்கிறாரு, நான் உருவாக்கிய மக்கள் அப்படின்ட்டு அந்த நைட்டியை சொல்கிறாங்க. அவங்க இப்போ இல்லை, அவங்க எல்லோரும் இறந்துட்டாங்க. இப்போ கூட என் கூட யாராவது போர் பண்ண வந்தாங்க அப்படின்னா அவரால் எஞ்சி போர் பண்ண முடியாது, அதனால் நான் அழிந்து விடுவேன், நான் இறந்துடுவேன். அதனால தான் ஐ பெரிஷ் பை திஸ் த பீப்புள் விச் ஐ மேட், அவங்க இல்லை, நான் உருவாக்கிய மக்கள் இல்லை, நான் அழிந்து விடுவேன், அதனால் நான் அழிந்து விடுவேன் அப்படின்னு சொல்கிறார். தோ மெர்லின் ஸ்வேர் தட் ஐ ஷுட் கம் அகைன் டு ரூல் ஒன்ஸ் மோர், பட் லெட் வாட் வில் பி ஐ எம் ஸோ டீப்லி ஸ்மிட்டன் த்ரோ த ஹெல்ம், அதாவது மெர்லின்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு மந்திரவாதின்ட்டு. அந்த மந்திரவாதி ஸ்வேர்னா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஐ ஷுட் கம் அகைன், நான் மறுபடியும் வருவேன், டு ரூல் ஒன்ஸ் மோர் நான் என்ன செய்வேன், ரூல் பண்ணுறதுக்கு, ஆட்சி செய்கிறதுக்கு நான் ஐ ஷுட் கம் அகைன், மறுபடியும் வருவேங்கிறத எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் லெட் வாட் வில் பி ஐ எம் ஸோ டீப்லி ஸ்மிட்டன் த்ரோ த ஹெல்ம், அதாவது அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னவோ இருக்கட்டும், என்னவோ இருக்கட்டும், பட் நவ் நான் எப்படி இருக்கிறேன், நான் வருவேன்னு அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நான் என்னவோ இருக்கட்டும், ஆனால் நவ் ஐ எம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்லி ஸ்மிட்டன், நான் மிகவும் துன்பப்படுறேன். ஏன் அப்படின்னா காயங்கள் அதிகமாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவேன். ஆனால் அவங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க, என்னவோ இருக்கட்டும், முடிஞ்சு போச்சு, நடந்து போச்சு, ஆனால் இப்போ நான் சாவ கிடக்கிறேன், சாவறதுக்கு முன்னக்கூடியான இந்த காயங்களால் நான் துன்பப்படுகிறேன் இப்பொழுது அப்படிங்கிறத சொல்லி
டு ரூல் ஒன்ஸ் மோர் பட் லெட் வாட் வில் பி ஐ எம் ஸோ டீப்லி ஸ்மிட்டன் த்ரோ த ஹெல்ம். என்னவோ இருக்கட்டும், ஆனால் இப்போ நான் துன்பப்படுறேன். என்னுடைய காயங்களால் சாகிறதுக்கு முன்னக்கூடி ஏற்பட்ட இந்த காயங்கள்னால நான் துன்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி 25 லைன் முடிஞ்சுது. இப்போ 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, that without help I cannot last till மார்னிங் முடிக்கும். I cannot last till என்னால் நீடிக்க முடியாது. without help எந்த ஒரு உதவியும் இல்லாமல் என்னால் மார்னிங் முடிக்கும் உயிரோடு இருக்க முடியாது, என்னால் நீடிக்க முடியாது. ஸோ நீ என்ன செய்ய அப்படின்னா, though therefore take my brand Excalibur which வாஸ் மை ப்ரைடு. அதாவது என்னுடைய பெருமைக்குரிய என்னோடய எக்ஸ்கலிபரை என்ன செய்ய அப்படின்னா எடுத்துக்கோ, என்னோடய பிராண்ட் எக்ஸ்கலிபரை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு குட்டி பாஸ்டில் நடந்த ஸ்டோரின்னு சொல்கிறாரு. ஃபார் தோ ரிமெம்பரஸ்ட் ஹவ் இன் தோஸ் ஓல்டு டேஸ் ஒன் சம்மர் நூன்ஸ் அண்ட் ஆம். அதாவது என்னுடைய பழைய நாளில் ஒரு நண்பகல், ஒரு கோடை நண்பகலில் ஒரு கை வந்து ரோஸ் அப் ஃப்ரம் அவுட் த பாசம் ஆஃப் த லேக். அதாவது பாசம்னா மார்பு அப்படின்னு எதை வந்து சொல்கிறார் அப்படின்னா, மிடில் ஆஃப் த லேக், மார்பிலிருந்து லேக் ஏரியினுடைய மார்பிலிருந்து ஒரு கை ரோசப்னா ரைஸப்புடைய பாஸ்டன்ஸ் ரோசப். ஸோ கை எழுந்தது. அது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியின் மார்பிலிருந்துனா மிடில் ஆஃப் த லேக், ஏரியிலிருந்து ஒரு கை எழுந்தது. எப்போ அப்படின்னா, ஒரு கோடைகால நண்பகலில் அது எழுந்தது. அது வந்து கிளாத்ரியின் ஒயிட் சமித்தி மைஸ்டிக் ஒண்டர்ஃபுல். அது வந்து எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணுச்சுன்னா, ஒயிட் சமித்தியில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப மைஸ்டிக்காக இருந்தது, ரொம்ப விசித்திரமானதாக இருந்தது. ஒண்டர்ஃபுல் ஒரு அற்புதமாக இருந்தது. ஹோல்டிங் த ஸ்வாட், ஒரு ஸ்வாடை பிடிச்சிக்கிட்டு இருந்தது. நான் அந்த இடத்த விட்டு எப்படி கிராஸ் ஆனேன்னு தெரியுமா அப்படின்ட்டு ஐ ரோட் அக்ராஸ். அந்த இடத்த விட்டு நான் எப்படி கிராஸ் ஆனேன்னு தெரியுமா? அண்ட் டுக் இட், அதை நான் எடுத்துட்டு, ஹாவ் வான் இட் லைக் எ கிங், அதை நான் வந்து எடுத்து அதை அணிந்ததுக்கப்புறம் லைக் எ கிங் மாதிரி, அது முடிக்க அவர் கிங் ஆகலை. ஸோ அதை அணிந்ததுக்கப்புறம் ஒரு கிங் மாதிரியான ஒரு ஃபீல் அவருக்கு வந்தது. அந்த ஸ்வாடை வந்து அவர் அணிந்ததுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நான் அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வேர் ஸோ எவர் ஐ ஆம் சங் ஆர் டோல்ட் இன் ஆஃப்டர் டைம் திஸ் ஆல்சோ ஷால் பி நோன். அதாவது ஐ எம் சங், நான் என்ன பாடுறனோ என்ன பேசுகிறனோ அதுக்கப்புறம் திஸ் ஆல்சோ ஷால் பி நோன், இதுவும் தெரிஞ்சுக்கிடுச்சு. எங்கே போனாலும் நான் என்ன பேசுகிறனோ, வேர் ஸோ எவர், எங்கே போனாலும் நான் என்ன பேசுகிறனோ என்ன பாடுறனோ இதுவும் தெரிஞ்சுக்கிடுச்சு ஆஃப்டர் டைம், அதை எடுத்ததுக்கப்புறம். ஏன் அப்படின்னா அவர் எது அது அப்படி சொல்கிறாருன்னா, அது எப்போதும் அவர் கூடையே வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு, எங்கே போனாலும் கூடையே வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதனால தான் அதை அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு. பட் நவ் டிலே நாட், இப்போ நேரத்தை கடத்த வேண்டாம். டேக் எக்ஸ்கலிபர், நீ இந்த எக்ஸ்கலிபரை நீ எடு அண்ட் ஃப்ளிங் ஹிம் ஃபேர் இன் டு த மிடில் மியர், ஓடு, வெகு தூரம் ஓடு, மிடில் ஆஃப் த லேக் முடிக்கும் ஓடு. அண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வாட்ச் வாட் தோ சீஸ்ட் அண்ட் லைட்லி பிரிங் மீ வேர்டு. அதாவது என்ன அங்கே பார்க்குறியோ பிரிங் மீ எ வேர்டு, அதை கொஞ்சம் வார்த்தைகளால் கொஞ்சம் சொல்லு. லைட்லி பிரிங் மீ எ வேர்டு, அங்கே போய் என்ன பார்க்குறியோ. நெக்ஸ்ட்டு 39 to 44 லைன். அதாவது அவர் சொல்கிறாரு, அங்கே என்ன பார்க்குறியோ அதை வேடாக வந்து அதை வந்து என்ன நடந்துச்சோ அதை வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. இதுக்கு சார் பெடிவியர் ரிப்ளைடு பண்ணுறாரு. என்ன ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமான சார் பெடிவியர் ரிப்ளை பண்ணுறாரு, இட் இஸ் நாட் மீட் சார் கிங் டு லீவ் தி தஸ். அதாவது அவர் சொல்கிறாரு, ஐயா ராஜாவே, நான் உன்னை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் விட்டுட்டு போவே நான் நினச்சி கூட பார்க்கல. இப்படியா மாதிரியான ஒரு நிலமை வரும்னு நான் சந்திக்கணுங்கிறத நான் நினச்சி பார்க்கல. இந்த மாதிரியான ஒரு நிலமை வந்துட்டே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. எய்ட்லெஸ் அலோன் அண்ட் ஸ்மிட்டன் த்ரோ த ஹெல்ம். அதாவது இந்த மாதிரி நீ புண்பட்டு இருக்கிற இந்த மாதிரியான ஒரு இடத்துல நான் உனக்கு உதவி இல்லாமல் போயிட்டேனே, உன்னை தனியாக விட்டுட்டு போகக்கூடிய நிலமை எனக்கு வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எ லிட்டில் திங் மே ஹார்ம் எ உண்டட் மேன். அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நான் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா. அதாவது காயமடைந்த மேன்
ஒரு காயமடைந்த மேனுக்கு மே ஹார்ம்னா தீங்கு எப்போனாலும் விளைவிக்கும். ஒரு காயமடைந்த மனிதனுக்கு எப்போனாலும் தீங்கு வரும். yet I thy hest will all perform at full. ஆனாலும் நான் என்ன செய்வேன், நீ சொன்னதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். நீ கடைசியாக ஆசைப்பட்டதை, நீ செய்யணும்னு நினைக்கிறத உன் இடத்துல இருந்து அதை ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு காயமடைந்த மனிதனுக்கு எப்போனாலும் தீங்கு விளைவிக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் நான் உன் கூட இல்லாமல் போயிட்டேனே, இருந்தாலும் நீ கடைசியாக ஆசைப்பட்டதை, நீ செய்யணும்னு நினைக்கிறத நான் ஃபுல்லாக செய்கிறேன். செஞ்சுட்டு வாட் ஐ see அண்ட் லைட்லி பிரிங் தி வேர்டு, செஞ்சுட்டு அங்கே என்ன நடக்கிறதோ அதை உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் 39 to 44 முடிக்கும் லைன்குள்ளே. நெக்ஸ்ட்டு 45 to 51 லைன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சேயிங் ஃப்ரம் த ruined shrine he stepped. அதாவது அவர் அப்படிலாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். எங்கேருந்து அப்படின்னா ruined shrine, அழிந்து போன இடம். அதாவது சாப்பல்லாம் பார்த்திங்கன்னா பாதி அழிஞ்சும் அழியாமல் தானே இருக்குது. அந்த மாதிரியான அழிஞ்சு போன இடத்துல இருந்து அவர் ஸ்டெப் எடுத்து கிளம்புறாரு அவர் சொன்ன வேலையை செய்கிறதுக்கு. அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இன் த மூன் அட் வாட் த பிளேஸ் ஆஃப் டாம்ஸ், அதாவது கல்லறைகள் கொண்ட இடமா இருக்குது. அந்த இடத்துல மூன் இருக்குன்னா நைட்டு நேரம் மூணு இருக்குது. அந்த மாதிரியான அழிந்து போன இடம் வேர் லே த மைட்டி போன்ஸ், அதாவது வலிமையான எலும்புகள் ஆஃப் ஆன்ஷியன் மென், பழமையான மனிதர்களுடைய வலிமையான எலும்புகள் அங்கே கிடக்குது. ஓல்டு நைட்ஸ், அதாவது பழைய மாவீரர்கள்லாம் அங்கங்கே கிடக்குறாங்க. ஓவர் தம் த சீ விண்ட் சாங், அதோட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் நோரமாக அந்த வீசும்ல அந்த காத்தோடைய சாங் கேட்குது. ரொம்ப சில்னஸாக இருக்குது. அண்ட் வித் ஃப்ளேக்ஸ் ஆஃப் ஃபார்ம்னா அந்த நுரையுடைய இது செதிலாக அங்கங்கே தெரிக்குது. இந்த மாதிரியான இடத்துலேருந்து அவர் அப்படியே ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். எடுத்து வச்சு அப்படி போகிறார். ஹீ ஸ்டெப்பிங் டவுன் பை த சிக்ஸாக் பாத், அதாவது சிக்ஸாக் வளைஞ்சு போகிறாரு பாத் வழியாக, அந்த வழியாக போகிறாரு. போய் அண்ட் ஜட்ஸ் ஆஃப் த பாயிண்டட் ராக், பாறைகளை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கடைசியாக எங்கே அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அதாவது நைட்ஸுடைய எலும்புகள், ஆன்ஷியன் மேன்ஸோடைய எலும்புகள், அந்த ஓல்டு பழங்காலத்து நைட்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான இடத்துல இருந்து அவர் அந்த சிக்ஸாக் பாதை வழியாக வாராரு. அண்ட் ராக்கெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் கேம் ஆன் த ஷைனிங் லெவல் ஆஃப் த லேக், கடைசியாக அந்த மின்னக்கூடிய அந்த ஏரிக்கு வந்துட்டார் அவர். இதுதான் 45 to 51 லைன் முடிக்கும் மீனிங். நெக்ஸ்ட்டு 52லேருந்து இப்போ நம்ம 52லேருந்து 71 லைன் முடிக்கும் பார்க்க போகிறோம். தேர் ட்ரூ ஹீ ஃபோர்த் த பிராண்ட் எக்ஸ்காலிபர், அதாவது இந்த பிராண்ட் எக்ஸ்காலிபரை அவர் எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. அந்த இடம் பார்த்திங்கன்னா, ஓவர் ஹிம் ட்ராயிங் இட் த வின்டர் மூன் பிரைட்டனிங் த ஸ்கிட்ஸ் ஆஃப் லாங் கிளவுட், அதாவது குளிர்கால நிலவு அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த லாங் கிளவுட்ஸுடைய ஓரங்கள்லாம் அப்படியே அங்கே பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது அங்கே ரொம்ப குளிராக இருக்குது, அங்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குதுன்னு அவர் எதை சொல்கிறார் அப்படின்னா, த ஸ்பாக்கிள்ட் க்ளீன் வித் ஃப்ரோஸ்ட் அகைனிஸ்ட் த ஹில்ட், அங்கே உள்ள உரை பனிகள்லாம் அப்படி ஹில்ட்டுக்கு எதிராக பிரகாசித்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஃபார் ஆல் த ஹாஃப்ட் ட்விங்கிள்ட் வித் டைமண்ட் ஸ்பார்க்ஸ், அதெல்லாம் என்னது அந்த மாதிரி பிரகாசிக்கிறது, அதாவது அந்த மூன் எந்த மாதிரி பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைட்டனிங் த ஸ்கிரிட் ஆஃப் த லாங் கிளவுட்ஸ் ரேன் ஃபோர்த் ஸ்பார்க்கிள்ட் கீன் வித் ஃப்ரோஸ்ட் அகைனிஸ்ட் த ஹில்ட், அது குளிர்கால அங்கே ஒரு மூன் அங்கே இருக்குது. அங்கே ஒரு நீண்ட கிளவுட்ஸுடைய ஓரங்கள் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அண்ட் ரேன் ஃபோர்த் அண்ட் ஸ்பார்க்கிள்ட் கீன் வித் ஃப்ரோஸ்ட் அகைனிஸ்ட் த ஹில்ட், அதுக்கப்புறம் ஒரு உரைப்பனி ஹில்ட்டுக்கு எதிராக பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அங்கே அந்த மாதிரியான இடத்துல ஃபார் ஆல் த ஹாஃப்ட் ட்விங்கிள்ட் வித் டைமண்ட் ஸ்பார்க்ஸ், அதாவது வைரம் மாதிரி தீப்பொறி போல் மின்னுது.
எதை சொல்கிறாரு, அங்கே இருந்த அந்த மூணு இருக்கிற இடத்துல ஸ்டார்ஸும் இருந்ததுன்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அது மின்னுது. மைரைட்ஸ் ஆஃப் டாப்பஸ் லைட்ஸ். டாப்பஸ் அப்படின்னா புஷ்பராக விளக்குகள், மைரைட்ஸ் அப்படின்னா எண்ணற்ற புஷ்பராக விளக்குகள் மாதிரி அந்த ஸ்டார்ஸ்லாம் மின்னுது. அண்ட் ஜெசிந்த் ஒர்க் ஆஃப் சப்ளஸ்ட் ஜுவல்லரி. அதாவது ஜுவல்லரி செய்கிறதுலே ரொம்ப நுட்பமான வேலை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெசிந்த் ஒர்க் தான். அந்த மாதிரியான நுட்பமுடையதாக இருக்குது இந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாரு அந்த இடத்துல. அந்த மாதிரி இடமா இருக்கிறான் அங்கே அவர். ஹி ஹேஸ்ட் ஸோ லாங், ரொம்ப நேரமாக என்ன செஞ்சிட்ருக்காரு, பார்க்குறாரு, ரொம்ப தூரம் பார்க்குறாரு. ஹேஸ்ட்னா பார்க்குறது. தட் போத் ஹிஸ் ஐஸ் வேர் டேசில்டு, ரெண்டு ஐஸுக்கும் ரொம்ப டேசில்டாக இருக்குது. ஆஸ்கி ஸ்டூட், அங்கே நின்று அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரியான ஒரு பிளேஸில். திஸ் வே அண்ட் தட் டிவைடிங் த ஷிஃப்ட் மைண்டு. இந்த வழியில் அவருக்கு என்ன நடக்குது, டிவைடிங் ஆகுது. ஷிஃப்ட் மைண்டு, மைண்டுனா மனம், மனம் மாறுது, ஷிஃப்ட் ஆகுது. டிவைடிங் அப்படிங்கிறது சேஞ்ச் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஆகுது. என்னவா சேஞ்ச் ஆகுது, இன் ஆக்ட் டு த்ரோ, அதாவது தூக்கி எறியக்கூடிய அந்த வழியில். திஸ் வேன்னு போட்டிருக்கலாம். அது எந்த வழி அப்படின்னா தூக்கி எறியக்கூடிய அந்த வழியில் அவருடைய மைண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட் அட் த லாஸ்ட் இட் சீம்டு பெட்டர் டு லீவ் எக்ஸ்காலிபர் கன்சீல்டு தேர் இன் த மெனி நாட்டட் வாட்டர் ஃப்ளாக்ஸ். அதாவது எக்ஸ்காலிபரை நம்ம தூக்கி எறிகிறதுக்கு பதிலாக மறைத்து வைப்போம், அதுதான் நல்லதுன்னு அவருக்கு தோணுது. இந்த தூக்கி எறியக்கூடிய அந்த வழியில் அவருடைய மனசு மாறுது. இதை தூக்கி போடாமல் அதை ஒளிச்சு வைக்கிறது நல்லதுன்னு அவருக்கு தோணுது. எந்த இடத்துல ஒளிச்சு வைக்கிறாருன்னு பாருங்கள். தேர் இன் த மெனி நாட்டட் வாட்டர் ஃப்ளாக்ஸ். வாட்டர் ஃப்ளாக்ஸ் அப்படின்னா வாட்டர், நீர் கொடிகள். நீர் கொடிகள் மெனி, பல கொடிகள் வந்து என்ன ஆகுதுன்னா நாட்டட், பின்னப்பட்டிருக்குது. தட் விசில்ட் ஸ்டிஃப் அண்ட் ட்ரை அபவுட் த மெர்ஜ். அது எப்படி மெர்ஜாகி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக அண்டு கடினமாகவும் அண்டு ட்ரையாகவும் தான் அது மெர்ஜாக இருக்குது. அந்த மாதிரியான இடத்துல அவர் ஒளிச்சு வச்சுட்டு ஷோ ஸ்ட்ரோட் ஹி பேக் ஸ்லோ டு த உண்டர்ட் கிங். அதாவது காயப்பட்ட ராஜா கிட்ட மெல்ல இவர் நடந்து போகிறார், ஒளிச்சு வச்சுட்டு மெல்ல அவரை நோக்கி நடந்து போகிறாரு. தென் ஸ்பேக் கிங் அர்த்தர் டு சர் பெடிவியர். இப்போ அர்த்தரும் சர் பெடிவியரும் பேசுகிறாங்க. அர்த்தர் பெடிவியர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹேஸ்ட் தோ பெர்ஃபார்ம்டு மை மிஷன் விச் ஐ ஹேவ். அதாவது கேவ், நான் என்ன கொடுத்தனோ அந்த என்னுடைய பணியை, அதாவது மை மிஷன், என்னுடைய பணியை தோ பெர்ஃபார்ம்டு, நீ பண்ணினாயா, நீ பெர்ஃபார்ம் பண்ணினியா நான் கொடுத்த பணியை அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. அண்ட் வாட் இஸ் இட் தோ ஹேஸ்ட் சீன். இதில் தோ அப்படிங்கிறது நீ அப்படின்னு அர்த்தம். ஹேஸ்ட் சீன் ஆர் வாட் ஹேஸ்ட் ஹியர்டு, அங்கே நீ என்ன பார்த்த அல்லது என்ன கேட்ட அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. இதுக்கு அண்ட் ஆன்சர் மேட் த போல்டு சர் பெடிவியர். தைரியமான சர் போல்டு பெடிவியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஆன்சர் மேட் பண்ணி சொல்கிறாரு. ஐ ஹியர்ட் த ரிப்பிள் வாஷிங் இன் த ரீட்ஸ் அண்ட் த வைல்டு வாட்டர் லாப்பிங் அண்ட் த கிராக். இந்த ஒரு கொட்டேஷன் ரொம்பவே முக்கியமான கொட்டேஷன். இந்த கொட்டேஷனை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சார் பெடிவியர் வந்து 2 வாட்டி வந்து இவர் ஆப்ஷன் கொடுப்பாரு, அந்த எக்ஸ்காலிபரை போய் நீ போட்டுட்டு வான்ட்டு. அந்த 2 வாட்டியுமே அவர் இந்த ஆன்சர் தான் பண்ணுவார். ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஹியர்ட் த ரிப்பிள் வாஷிங். அதாவது ரிப்பிள்னா சிற்றலை வந்து நாணல்களை கழுவுது. ரீட்ஸ்னா நாணல்களை கழுவுவதை நான் கேட்டேன். அண்ட் த வைல்டு வாட்டர் லாப்பிங் ஆன் த கிராக். வைல்டு வாட்டர் வந்து நனைக்குது, கிராக்னா நண்டை நனைக்கிறத நான் பார்த்தேன், இதைத்தான் நான் கேட்டேன்னு சொல்கிறார். வைல்டு வாட்டர்னால் ஒரு பெரிய அலை வந்து அதை நனைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பெரிய நீர் வந்து என்ன செய்யுது, அதை நனைக்குது. நண்டை நனைக்கிறதையும் அந்த நாணல்களை சிற்றலைகள் கழுவுவதையும் தான் நான் பார்த்தேன், இதைத்தான் நான் கேட்டேன் அப்படின்ட்டு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. இப்போ 72லேருந்து 81 முடிக்க பார்க்க போகிறோம். டு ஹூம் ரிப்ளைடு கிங் அர்த்தர் ஃபெயிண்ட் அண்ட் பேல். அதாவது வெள்ளேறி போன மாதிரியும் ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய காயத்தினால் இருக்கக்கூடிய நம் கிங் அர்த்தர் வந்து சொல்கிறார், ரிப்ளை பண்ணுறாரு. இதுக்கு என்னன்னா, தோ ஹேஸ்ட் பெட்ரைட் தை நேச்சர் அண்ட் தை நேம். அதாவது நீ காட்டி கொடுத்துட்ட, பெட்ரைடு அப்படின்னா காட்டி கொடுத்துட்ட உன்னுடைய இயல்பு, தை நேச்சர் உன்னுடைய இயல்பையும் உன் பெயரையும் காட்டி கொடுத்துட்ட. அண்ட் நாட் ரெண்டரிங் ட்ரூ ஆன்சர்.
as beseemed thy fealty nor like a noble knight. உன்னுடைய குணாதிசயத்தை வந்து நீ வந்து உன்னுடைய குணத்தை வந்து நீ காமிச்சிட்ட. அது வந்து ஒரு உன்னதமான ஒரு மாவீரன் மாதிரி உன்னுடைய பதில் வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபார் ஷுவரர் சைன் ஹேட் ஃபாலோடு. அதாவது உன்னோட உண்மையான அடையாளம் இப்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு. இதுதான் உன்னோட உண்மையான அடையாளம், இது நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எய்தர் ஹேண்ட் ஆர் வாய்ஸ் ஆர் எல்ஸ் எமோஷன், 2 கை ஒரு குரல் எல்லாம் இருந்து நீ வெறுமனையாக தான் இருக்கிற அப்படிங்கிறாரு. திஸ் இஸ் எ சேம்ஃபுல் திங் ஃபார் மென் டு லை. அதாவது சாதாரண மனுஷங்களுக்கு பொய் கூறுவது ஒரு வெட்கக்கேடான செயல். அந்த மாதிரியான செயலை தான் இப்போ நீ செஞ்சுருக்க. சாதாரண மனுஷன் போல் நீ செஞ்சுட்ட, மாவீரன் போல் நீ பதிலளிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. எட் நவ் ஐ சார்ஜ் தி குயிக்லி கோ அகைன். என்னவோ இருக்கட்டும், இப்போ நான் உனக்கு சார்ஜ்னா கட்டளை இடுறேன். தீனா நீ, உனக்கு 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 நான் கட்டளை இடுறேன். குயிக்லி கோ அகைன், மறுபடியும் விரைந்து போய் ஆஸ் தோ ஆர்ட் லைஃப் ஆர் டியர். நீ வந்து எனக்கு பொய்யானவனா இல்லை அன்பானவனோ எவனோ, ஆனால் டூ த திங் ஐ பேட் தி. நான் என்ன சொன்னனோ, உன்ட்ட என்ன சொன்னனோ அதை செஞ்சுட்டு வாட்ச். ஐ பேட் தி, அப்புறம் வாட்ச் அண்ட் லைட்லி பிரிங் மீ வேர்டு. அதை பார்த்துட்டு என்ன நடந்ததோ அதை வந்து சொல்லு அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. இதோட 72 to 81 லைன் முடிக்குது. நெக்ஸ்ட் 82. நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 82லேருந்து 109 முடிக்கும் பார்க்க போகிறோம். 82 ஃபர்ஸ்ட் லைன் பார்த்திங்கன்னா, தென் வென்ட் சர் பெடிவர் த செகண்ட் டைம் அக்ராஸ் த ரிட்ஜ். ரெண்டாவது அவர் செகண்ட் டைம் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு. பேஸ்ட் பிசைட் த மியர், அதாவது அந்த லேக்குடைய பக்கவாட்டில் போய் நின்றுக்கிட்டுறாரு. அங்கே போகாமல் அதனுடைய பக்கவாட்டில் போய் நின்றுக்கிட்டுறாரு. போய் நின்றுட்டு கவுண்டிங் த டெவேட் பெப்பிள்ஸ் ஃபிக்ஸ்ட் இன் தாட். அதாவது அங்கே போய் நின்றுட்டு அவர் சொன்ன செயலை செய்யாமல் பெப்பிள்ஸ்னால் பூலாங்கல்ல போய் எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபிக்ஸ்ட் இன் தாட், அவருடைய தாட்டில் வந்து ஃபிக்ஸ்ட் ஆயிருச்சு. அதை நம்ம மறைச்சி வைக்கணும், அதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஃபிக்ஸ்ட் ஆயிருச்சு. அதனால தான் அவர் இந்த மாதிரியான செயல்களை செஞ்சிட்ருக்காரு. பட் வென் ஹீ சா த வண்டர் ஆஃப் த ஹில்ட், அவர் வந்து அந்த அதிசயமான அந்த ஹில்ட்டை வந்து, ஹில்ட்னா அந்த பிராண்ட் எக்ஸ்காலிபரை தான் வந்து பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஒரு க்யூரியாசிட்டியோடையும் அண்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி அவர் வந்து எப்படி வந்து கிளம்புனாராம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிங் வந்து சொன்ன உடனே பெடிவர் வந்து எப்படி கிளம்புனார் அப்படின்னா, ஒரு ஆர்வத்தோடையும் ஒரு விசித்திரமாகவும் அப்படி வந்து சேஸ் பண்ணி அங்கேருந்து துரத்தடிக்கப்பட்டார். அவர் வந்து அப்படி கிளம்புனார். இப்படி வந்து அதை கொடுக்க மனசு இல்லாமல், அதை ஒழிச்சுக்கிட்ட மனசு இல்லாமல் இருந்ததை நினச்சி அவர் his palms together and he cried aloud. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, 2 கையும் ஒன்று கூட்டி அடித்து சத்தம் போட்டு அழுகுறாரு. and if indeed I cast the brand away, surely a precious thing, one worthy note, should thus be lost forever from the earth. அதாவது அவர் சொல்கிறாரு, இந்த பிராண்ட் எக்ஸ்காலிபரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா ஷுவர்லியாக நம்ம சொல்கிறேன் த ப்ரீசியஸான திங், அதாவது விலை மதிப்பற்ற ஒரு காரியம், ஒரு ஒர்த்தியான ஒரு நோட், இந்த உலகம் ஃபாரெவர் என்றென்று இழக்கப்பட வேண்டும். இதை இழந்துட்டோம், நம்ம அதை வந்து அந்த இடத்துல போட்டு அதை இழந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த உலகம் மறுபடிக்கும் கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு அதிசயமான பொருள் இது என்றென்று இழக்கப்பட்டதாகவே ஆயிரும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. which might have pleased the eyes of many men. அதாவது பல மனிதர்களின் கண்களை வந்து இது வந்து ரொம்ப பிரியப்படுத்தியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம அரசர் அதை வந்து யூஸ் பண்ணும்போது நிறைய மனிதர்கள் வந்து அவரை வந்து மீட் பண்ணியிருப்பார். அவங்க எல்லாரும் இவருடைய வாளை பார்த்து ஆசைப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரியான வாள் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் ஷுட் ஃபாலோ திஸ் இஃப் திஸ் வேர் டன். அதாவது இந்த மாதிரியான செஞ்சிட்டோம்னா என்ன நல்லது நடந்துடும், என்ன நல்லது வந்து வேறு டன் ஆயிரும், இல்லை வாட் ஹாம்னா தீங்கு, என்ன கெட்டது வந்து நடக்காமல் இருக்க போகுது, என்ன தான் நடந்துற போகுது, நம்ம செஞ்சிட்டோம்னா பெரிய என்ன நல்லது நடந்துற போதா, இல்லை எதுவும் கெட்டது தான் நடக்காமல் இருக்க போதா அப்படின்னு சொல்கிறாரு. டீப் ஹார்ம் டு டிஸ்ஒபே. ஓகே, கீழ்ப்படியாமல் இருக்கிறது வந்து ஒரு தீங்கு தான். ஓகே, சீயிங் ஒபீடியன்ஸ் இஸ் த பாண்ட் ஆஃப் ரூலுடைய ஒரு பிணைப்பு தான் கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது ஐ நோ அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு.
வேர் இட் வெல் டு ஒபே தென் இஃப் எ கிங் டிமாண்ட். அதாவது இப்போ நான் வந்து ஒரு நல்லதுக்காண்டி தான் நான் ஒபே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் என்னத்தை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா, கிங் ஆனால் என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு அன்ப்ராஃபிட்டபிள் டு அண்ட் ஆக்ட் அன்ப்ராஃபிட்டபிள் அகைனஸ்ட் ஹிம்செல்ஃப். அதாவது ஒரு லாபமீட்டாத ஒரு செயலை போய் செய்ய சொல்கிறாரே. இப்போ நான் ஒபே பண்ணுறேன் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா, அவர் அரசர் என்ன கொடுத்துருக்காரு, ஒரு லாபமீட்டாத செயலை போய் செய்ய சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம என்ன செய்ய அப்படின்ட்டு அவருக்கு அகைனிஸ்டாகவும் யோசிக்கிறாரு. த கிங் இஸ் சிக். இப்போ கிங் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். ஸோ நவ் நாட் வாட் ஹீ டஸ். அவருக்கு தெரியலையோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிறதையும் இவர் யோசிக்கிறாரு. சார் பெடிவர் அர்த்தரை பற்றி. வாட் ரெக்கார்ட் ஆர் வாட் ரெலிக் ஆஃப் மை லார்டு. அதாவது என்ன ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறாரு, என்ன பதிக்கிறதுக்கு இதை விரும்புகிறாரு. மை லார்ட் should be to after time but empty breath and rumors of the doubt. இது அவருடைய ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு செயல். இந்த மன்னராக இதை வச்சுருந்தார், இது அவ்வளோ அற்புதமாக இருக்கே அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயம். இதை போய் அவர் இது பண்ண சொல்கிறாரு. இதன் மூலியமாக அவர் என்ன ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்காரு, அவர் என்ன குறிப்பு இது பண்ணணும்னு நினைக்காரு அப்படிங்கிறதையும் அவர் யோசிக்கிறாரு. இதை செஞ்சதுக்கப்புறம் அவருக்கு அப்படி என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் யோசிக்கிறாரு. இதை செஞ்சதுக்கப்புறம் அவரை பற்றின வதந்திகள் தானே. ஒருவேளை ஒரு எம்டி ப்ரீத், அவர் ஒரு யாருடைய இது அப்படி செஞ்சால் உங்களுக்கு அப்படி கிடைக்கும், இப்படி செஞ்சு அப்படிங்கிற அந்த மாதிரி ரூமர்ஸை நம்பிக்கிட்டு இப்படி செய்கிறாரோ அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அது மென்ஷன் ஆகுது. அண்ட் இதை இவர் செஞ்சார்னா நாளைக்கு இவரை பற்றி ஒரு புகழ்ந்து உலகம் பேசாதில்ல. இதை இந்த வாழை இப்போ பார்த்தாங்க அப்படின்னா, இப்படிப்பட்டதை இவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ட்டு எல்லாரும் புகழ்ந்து தான் பேசுவாங்க. ஆனால் இவரை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னா, இவரை பற்றி எதுவுமே இல்லைன்னா இவர் எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு ஒரு ரூமர் தானே இருக்கும் அப்படிங்கிறதையும் அவரை பற்றி யோசிக்கிறாருங்கிறது இதில் மென்ஷன் ஆகுது. பட் வேர் திஸ் கெப்ட் ஸ்டோர்ட் இன் சம் ட்ரெஷர்ஸ் ஹவுஸ் ஆஃப் மைட்டி கிங்ஸ். அதாவது வலிமையான அரசர்கள்லாம் தன்னுடைய வீட்டில் புதையல்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. புதையல்கள்னால் எதை சொல்கிறாரு அப்படின்னா, புதையல்கள்னால் செயின், வளையல் இதெல்லாம் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஜெயிச்ச இந்த மாதிரியான புதையல்களை ஸ்டோர் பண்ணி நல்ல பிற்காலத்தில் அதை காமிச்சு சீன் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை காமிச்சு நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு அவரை பற்றி பிற்காலத்தில் வர்ற சங்கதிகள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி வச்சுருப்பாங்க. சம் ஒன் மைட் ஷோ இட் ஆட் எ ஜோஸ்ட் ஆஃப் ஆர்ம்ஸ். அதாவது சில பேர் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுத காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னர்கள்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான மன்னர்கள் இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்னடானா ஒரு ப்ராஃபிட்டே இல்லாமல் இதை பண்ண சொல்கிறாரு அப்படின்ட்டு இவர் யோசிக்கிறார். சேயிங் கிங் அர்த்தர் ஸ்வார்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்த்தரோட ஸ்வார்டு எக்ஸ்காலிபர், அவருடைய வாள் இந்த எக்ஸ்காலிபர் ஆனது ராட் பை த லோன்லி மெய்டன் ஆஃப் த லேக். அதாவது ஒரு ஏரியின் தனிமையான ஒரு கன்னி பொண்ணால் செய்யப்பட்டது தான் இந்த எக்ஸ்காலிபர் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிறாரு. சொல்லிவிட்டு அதுவும் சாதாரணமாக செய்யலை. 9 years she wrought it sitting in the deeps. அதாவது 9 வருடங்களாக இதை செய்தாள். பார்த்தீங்கன்னா ஆழத்தில் போய் உட்கார்ந்தாள். இதை செய்கிறதுக்காண்டி ஆழத்தில் போய் உட்கார்ந்தாள். அப்பான் த ஹிடன் பேசஸ் ஆஃப் த ஹில்ஸ். அதாவது அந்த மாதிரியான இடம் எப்படிப்பட்ட இடம்னு பார்த்தீங்கன்னா, மலைகளால் மறைக்கப்பட்ட இடம். அந்த மாதிரியான இடத்துல ஆழத்தில் போய் உட்கார்ந்து 9 years செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மைட் சம் ஓல்டு மேன் ஸ்பீக் இன் த ஆஃப்டர் டைம். அப்படிப்பட்டான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய மனிதர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக் இன் த ஆஃப்டர் டைம் டு ஆல் த பீப்புள் வின்னிங் ரெஃபரன்ஸ். அதாவது எதிர்காலத்தில் வர்ற சந்ததியர்கள்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸை வின் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இப்போ காலத்தில் உள்ள ஓல்டு மனுஷங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நவ் மச் ஹானர் அண்ட் மச் ஃபேம் வேர் லாஸ்ட். அவங்களுடைய மரியாதையும் புகழையும் இழந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் இப்போ உள்ள வயதான இந்த ஓல்டு மனுஷன்லாம் இப்படி தான் யோசிக்காங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி இவர் சொல்லாமல் சொல்கிறாரு. அந்த மாதிரி யோசிச்சுக்கிறாரு. இதோட 109 லைன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி அவரை மறைமுகமாக யோசிச்சுட்டு இருக்கார். அப்புறம் தென் 110 லைனு
ஸோ ஸ்பேக் ஹீ க்ளவுடட் வித் ஹிஸ் ஓன் கான்சைட். அதாவது அவருடைய எண்ணங்களை க்ளவுடட், அதாவது மேகங்கள் மறைத்துருச்சு, அப்படி முழுசாக மறைச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மேகங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கும், அந்த மாதிரி இவருடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரா, இல்லை அந்த மேகங்கள் வந்து இருட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருட்டில் இவர் மூழ்கிட்டாரா, மேகம் என்னும் இருட்டில் மூழ்கிட்டாரா அப்படின்ட்டோ, இல்லை மேகம் வந்து இவருடைய எண்ணங்களில் வந்து ஒரு பிளாக் மார்க் மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன். மொத்தத்தில் இவருடைய எண்ணங்களை மேகங்கள் வந்து மூழ்கடிச்சிருச்சு அப்படின்ட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஹிட் எக்ஸ்காலிபர் த செகண்ட் டைம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் என்ன செஞ்சிடறாரு, அதை மறைச்சிட்டு அண்ட் ஸோ ஸ்ட்ரோட் பேக் ஸ்லோ டு த wounded கிங். அதாவது காயப்பட்ட அரசர்கிட்ட மறுபடியும் அந்த எக்ஸ்காலிபரை செகண்ட் டைமாக மறைச்சி வச்சுட்டு மெல்ல நகர்ந்து போகிறார் அவரை நோக்கி. தென் ஸ்போக் கிங் அர்த்தர் ப்ரீத்திங் ஹெவிலி. இப்போ அர்த்தர் எந்த நிலமையில் இருக்காருன்னா, அவருடைய மூச்சு ரொம்ப ஹெவிலியாக, ரொம்ப கடினமாக இருக்குது அவர் மூச்சு விடுறதுக்கே. இந்த மாதிரியான நிலைமையில் அவர் கேட்கார், பாத்தியா எதுவும் கேட்டியா அல்லது அப்படின்னு கேட்குறார். வாட் இஸ் இட் தோ ஹாஸ் சீன் ஆர் வாட் ஹாஸ்ட் ஹியர்டு. என்ன கேட்ட, என்ன பார்த்த அல்லது அப்படின்னு கேட்குறார். அண்ட் ஆன்சர் மேட் த போல்டு சர் பெடிவர். அப்போ சர் போல்டு, தைரியமான சர் போல்டு பெடிவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐ ஹியர்டு த வாட்டர் லாப்பிங் ஆன் த கிராக் அண்ட் த லாங் ரிப்பிள் வாஷிங் இன் த ரீட்ஸ். இப்போயும் அவர் என்ன பதில் தான் சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் நான் கேட்டேன், நண்டை வந்து வாட்டர் வந்து நனைக்கிறதும் அண்ட் ரிப்பிள் சிற்றலைகள் வந்து கழுவுவதும், வாஷிங் இன் த ரீட்ஸ் நாணல்களை கழுவுவதும், இதைத்தான் நான் கேட்டேன், இதைத்தான் பார்த்தேன்னு சொல்கிறார். உடனே டு ஹூம் ரிப்ளைடு கிங் அர்த்தர் மச் இன் ராத். அவர் உடனே கோபமாக ரிப்ளை பண்ணுறாரு, மிசரபிள் அண்ட் அன்கைண்ட் அன்ட்ரூ அன்நைட்லி ட்ரைடர் ஹார்ட்டட் ஓ இஸ் மீ அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மிசரபிள் பரிதாபமான, அதாவது பரிதாபமானன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரியான ஒரு இதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கு அடிமை ஆயிட்டியே போய் அப்படின்னு பரிதாபமாக அதை சொல்கிறார். பரிதாபமான, அன்கைண்ட் அதாவது இரக்கமற்ற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. ஏன்னா அவர் இந்த நிலமையில், சாகக்கூடிய நிலமையில் ஒரு இது செயலை கொடுத்துருக்காரு, அதை போய் நான் சாக போகிறேன்னு கூட நீ பார்க்காம ஒரு இரக்கமில்லாமல் வந்து பொய் சொல்கிறிய அப்படின்ட்டு, அதனால் இரக்கமற்றான். அன்ட்ரூ பொய் சொன்னதுனால ஒரு பொய் சொல்கிற ஒரு பொய்யானவன். அண்டு அன்நைட்லி அதாவது ஒரு மாவீரனே இல்லை, நீ ஒரு மாவீரனுக்கு செய்யக்கூடிய செயலியா நீ செய்கிற அப்படிங்கிற மாதிரி. அன்நைட்லி ட்ரைடர் ஒரு துரோகி இதயம் உள்ளவன், ஒரு ஹார்ட்டட் ஒரு துரோகி இதயம் உள்ளவன். ஓ இஸ் மீ இப்படிப்பட்ட எனக்கு கிடச்சிட்டான், போய் இவனை மாதிரி ஒரு ஆட்கள் எனக்கு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அத்தாரிட்டி ஃபர்கட்ஸ் எ டையிங் கிங். அதெல்லாம் சொல்லி திட்டார், சொல்கிறாரு, அதிகாரத்தில் நீ இறந்துக்கிட்டு இருக்கிற அரசரை மறந்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. லேட் விடோட் ஆஃப் த பவர் இன் ஹிஸ் ஐஸ் தட் பவுட் த வில். அதாவது ஒரு விதவைனா உனக்கு இதுதான் நிலமை அப்படிங்கிற மாதிரி விதிக்கும், அந்த மாதிரி எனக்கு வந்து நீ விதிச்சிட்ட, அந்த மாதிரி உன் விருப்பம் இதுதான் உன் விருப்பமா, இந்த மாதிரி விருப்பத்தை எனக்கு நீ திணிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. ஐ சி தி வாட் தோ ஆர்ட் ஃபார் தோ த லேட்டஸ்ட் லெஃப்ட் ஆஃப் ஆல் மை நைட்ஸ். அதாவது நான் பார்த்ததில் வந்து பார்த்தேன்னா, லெஃப்ட் ஆஃப் ஆல் மை நைட்ஸ், என்னுடைய நைட்ஸ்லாம் வந்து இழந்துட்டார்ல, என்னுடைய எல்லா மாவீரர்களையும் நான் இழந்துட்டேன், மிச்சம் இருக்கிறது நீ ஒன்று தான். ஸோ இன் ஹூம் ஷுட் மீட் த ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆல். எல்லா ஆஃபீஸர்ஸ்லேயும் எல்லா அவங்களுடைய இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, இப்போ நீ மட்டும்தான் இருப்ப. அப்போது உன்கிட்ட வந்து தோ உட்டஸ்ட் பெட்ரே மீ ஃபார் த ப்ரீசியஸ் ஹில்ட், ஒரு விலை மதிப்பற்ற இந்த ஹில்ட்டுக்காண்டி நீ என்னை காட்டி கொடுன்னு சொன்னால் கூட நீ காட்டி கொடுத்துருவ போல். எல்லா நைட்ஸ் மாவீரர்களும் இழந்துட்டேன், அவங்களுடைய அலுவலகத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க, மிச்சம் இருக்கிறது நீ மட்டும்தான், உன்கிட்ட வந்து அந்த ப்ரீசியஸ் ஹில்ட்டுக்காண்டி என்னை காட்டி கொடுக்க சொன்னால் நீ காட்டி கொடுத்துருவ அப்படிங்காரு. ஏன்னா எய்தர் ஃப்ரம் லஸ்ட் ஆஃப் கோல்டு, நீ தங்கத்தின் மேலே காமம் கொண்டவனாக இருக்கிற, லைக் எ கேர்ள் மாதிரி. ஏன்னா பெண்களுக்கு தான் தங்கத்து மேலே ஆசையாக இருக்கும், செயின் போடணும், கம்மல் போடணும், வளையல் போடணும் ஆசையாக இருக்கும். வேல்யூவிங் த கிட்டிங் ப்ளஷர் ஆஃப் த ஐஸ், அது மட்டும் இல்லை அவங்க வந்து பார்க்கிறத வச்சு தான் மதிப்பிடுவாங்க.
தோற்றத்துக்கு அடிமையாவாங்க அப்படின்னு சில பெண்களை அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி சில பெண்கள் வந்து தோற்றத்துக்கு அடிமையாவாங்க, அந்த மாதிரி அதை வச்சு மதிப்பிடப்படக்கூடிய சில பெண்கள் மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, எட் ஃபார் எ மேன் மே ஃபெயில் இன் டியூட்டி ட்வைஸ். ஏதோன்னு நடந்து போச்சு, மனுஷன் 2 வாட்டி வேணால் கடமையிலிருந்து ஃபெயில் ஆகலாம், தோல்வி அடையலாம். அண்ட் த தேர்ட் டைம் மே ப்ராஸ்பர் கெட் தி ஹென்ஸ். அதாவது ஆனால் 3வது முறை செழிப்படையக்கூடும். ஸோ உன்னை நீ பெற்று, அதான் நீயா இருந்து. பட் இஃப் தோ ஸ்பேர் டு ஃப்ளையிங் எக்ஸ்காலிபர் ஐ வில் அரைஸ் அண்ட் ஸ்லே தி வித் மை ஹேண்ட்ஸ். ஸ்லேனா உன்னை கொன்றுவேன். அதாவது 2 முறை வந்து ஒரு மனுஷன் வந்து தோல்வி அடையலாம், ஆனால் 3வது முறை வந்து அவன் செழிப்படையக்கூடும். ஸோ நீ என்ன செய், இப்போயே உனக்கு சான்ஸ் தரேன், இந்த எக்ஸ்காலிபர் எடுத்துகிட்டு ஓடு. இல்லை ஓடி அங்கே என்ன நடந்ததோ அதை வந்து சொல்லி, இல்லை நானே எந்திரிச்சு ஐ வில் அரைஸ், நானே எந்திரிச்சு ஸ்லே தி வித் மை ஹேண்ட்ஸ், என்னோட 2 கையால் உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. தென் குயிக்லி ரோஸ் Sir Bedivere and ran, and leaping down the ridges lightly blanched among the bulrush beds and clutched the sword and strongly wheeled and threw it. அதாவது உடனே குயிக்காக எந்திக்கிறாரு சார் பெடிவர் அண்ட் ஓடுறாரு. அண்ட் லீப்பிங் டவுன் த ரிட்ஜஸ் லைட்லி, லேசா முகடுகள் ரிட்ஜஸை தாவுறாரு, தாவி. அண்ட் பிளன்ச்டு அமாங் த புல்ரஷ் பெட்ஸ்னால் புதர்களில் விழுந்து எந்திரிச்சு போகிறாரு. மூழ்கி, பிளன்ச்னா மூழ்கினா உள்ள மூழ்கி விழுந்து எந்திரிச்சு போகிறாரு. அந்த அளவுக்கு அடித்து பரண்டு ஓடுறாரு. அண்ட் கிளச்டு போயிட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அண்ட் கிளச்டு த ஸ்வாடு, அந்த ஸ்வாடை பற்றி கொண்டு பிடிச்சிக்கிட்டு, அண்ட் ஸ்ட்ராங்லி வீல்ட் அண்ட் த்ரூ இட், அதை என்ன செஞ்சிடறாரு அப்படின்னா வலுவாக அதை தூக்கி எறிகிறாரு. அது சுழன்று போய் விழுவுது. த கிரேட் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிராண்ட் எக்ஸ்கிலிபர் என்ன ஆகுது அப்படின்னா மேட் லைட்டனிங் இன் த ஸ்ப்ளண்டர் ஆஃப் த மூனுடைய சிறப்பிலிருந்து அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்கலிபர் அந்த மூன் மாதிரி ரொம்ப பிரகாசமாக பிரதிபலிக்குது, லைட்டனிங் ஆகுது. அதனுடைய ஃப்ளாஷ் வந்து பார்த்திங்கன்னா, அண்ட் ஃப்ளாஷிங் ரவுண்ட் அண்ட் ரல்ட் இன் அண்ட் ஆர்ச். அதாவது அது சுற்றி அதனுடைய வெளிச்சம் அப்படி ஃப்ளாஷ் அடிக்குது, சுற்றி இருக்க எல்லா பக்கமும் சுற்றி ஃப்ளாஷ் அடிக்குது. அண்ட் ராயில்ட் இன் அண்ட் ஆர்ச், அதாவது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வளைவில் அப்படியே சுழலுது, இப்படி ஃப்ளாஷ் அடிச்சுட்டு அப்படியே சுழன்றுட்டு இருக்கு. இதுதான் 138வது லைன். நெக்ஸ்ட்டு 130